guys, welcome to aromatic dishes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து 6 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ingredients என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி 3 எடுத்துக்கலாம். பெரிய சைஸா நல்ல செவந்த பழமா எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் நம்ம பெப்பர் தூள் சேர்க்கறதுனால காரம் அதிகமாக எச்சா தெரியும். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு, பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறலாம். கடுகுளுந்து வந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, மல்லித்தலை தேவையான அளவு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ரொம்ப நைஸாக கட் பண்ணால் தான் கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும். எடுத்த 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு. இப்போ வாங்க, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறலாம். 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கிறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகுளுந்து புரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கணும். இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் வேகட்டும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். இந்த டயத்தில் வந்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். தெரியும். இப்போ முட்டை ஃபுல்லாக கீறாமல் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு காரம், அந்த மசாலா எல்லாம் வந்து இறங்கும். இப்போ எல்லா முட்டையும் இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வாங்க நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வணக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா, காரம் எல்லாமே வந்து இறங்கும், முட்டையில் சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் காரம், உப்பு எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு பத்தலாட்டி இந்த டயத்தில் வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ காய்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.